अस्मद्गुरुभ्यो नमः। वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तशारगुणवद्यगुणाम्बुदाग्र्यं नारायणाद्ययतितुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। श्रीमद्रङ्गषटारिशम्यविवरालब्धाहमहन्तद्वयं श्रीमद्वीररोहोद्वहाद्यषड्जत्पादारविन्दाश्रियम् श्रीमद्वेदपदं देशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनपदं नारायणं योगिनं श्रीरङ्गनाथषडकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीण्डुसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षडगोपकृत्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये। वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मधरधीर्हभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। अस्मद्गुरुभ्यो நமஹ. இந்த விசேஷமான ஒரு மார்கழி மாதத்தில் இந்த ஜெம் டிவியுடையதான ஒரு ஒத்துழைப்போட இந்த மார்கழி மாதத்தில் நல்ல பக்தியை எப்படி பண்ணலாம், எப்படி முன்னோர்கள் பக்தியை இந்த மார்கழி மாதத்தில் பண்ணி நல்ல வழியை அடைந்தார்கள், அந்த வழியில் நாம் செல்வதற்காக இந்த ஜெம் டிவி ஆனது நமக்கு ஒரு வழியை காண்பிக்கிறது. இந்த பக்தியானதே உலகில் சிறந்ததாக இருக்கிற காரணத்தினால் அந்த பக்தியை நாம் எப்படி செய்ய வேண்டும், பக்தி செய்வதற்கு என்ன இடையூறுகள் உண்டாகிறது, அந்த இடையூறுகள் வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் ஆண்டாள் நமக்கு திருப்பாவை என்ற கிரந்தத்தின் மூலமாக, நூல் மூலமாக பலவிதமாக நமக்கு காண்பிக்கிறார். இதனால் திருப்பாவை விளக்கம், திருப்பாவை உபன்யாசம், இதை நாம் முன்னோர்களின் அருளாசியுடன் இந்த விளக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்கிறோம். இதற்கு பகவத் பாகவதர்களுடைய அருளை பெற பிரார்த்திக்கிறோம். இப்பொழுது ஆண்டாள் சாக்ஷாத் ரங்கநாதனையே கல்யாணம் பண்ணிண்டு அந்த ரங்கநாதனையே மணவாளனாக ஏற்றாள். ஒன்று நாம் தெரிய வேண்டும், உலகத்தில் புருஷன்னு சொன்னால் ஸ்ரீமன் நாராயணன் ஒத்தந்தான் புருஷன், மற்றவா எல்லாருமே ஸ்ரீ பிராயம்தான். நம்ம ஒன்றா நினச்சிட்டு இருக்கோம், நம்ம ஆம்பளை நம்ம பொம்பளைன்றதெல்லாம். இதெல்லாம் இந்த உடலுக்கு ஏற்பட்டதான ஒரு இதுதான். இந்த ஆத்மாவானது புருஷனான நாராயணனையே நாட வேண்டும். அந்த ஆத்மாவை நாம் எப்படி சுத்தம் செய்து கொண்டு இங்கே இருக்கக்கூடியதான காலத்தில் நல்வழியில் சென்று மேற்படி நாராயணனை அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இந்த திருப்பாவையிலே விளக்கமாக நமக்கு விளக்கியுள்ளாள் ஆண்டாள். இந்த ரங்கநாதனான ஸ்ரீமன் நாராயணனை ஆண்டாள் மணந்தாள். நமக்கு பரம அருளாசி செய்தாள். உயர்ந்ததான ஒரு அருளாக அருளை அவள் மூலியமாக நமக்கு கிடைத்தது. இது எப்படின்னா, ஒரு பெரிய மகாராஜாவுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த ராஜா
எங்கேயோ காட்டுக்கு தபஸ் பண்ண போயிட்டார். அந்த குழந்தைன்னா ஒரு 20-25 வயசு வச்சுக்கலாம். அந்த மகாராணி இந்த குழந்தைய 25 வயசு பையன் நீ ஆட்சி பண்ணணும்னு ஆட்சி எப்படி பண்ணக்கூடிய இந்த முறைகள்லாம் சொல்லிக் கொடுக்கல. குழந்தையாகவே வச்சுன்ட்டான் அவனை. அவன் ஏதோ சாப்பிட்றான், சந்தோஷமாக இருந்துட்டுருக்கான். மந்திரியெல்லாம் பார்த்துட்டு இப்படிலாம் இருந்தால் நியாயமில்லை, ஒரு ராஜான்னா இந்த ராஜ்யத்தை எப்படி ஆளணும், நீ இப்படி அலட்சியமாக இருந்தன்னா ராஜ்யத்துடையதான பிரஜைகள்லாம் எப்படி போகும், ராஜ்யம் எப்படி ஆகும், உன்னுடையதான ஒரு அலட்சியத்தினால இப்படியெல்லாம் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறா. அப்போ இவனை திருத்தக்கூடியதான ஒரு விஷயமாக இருக்கணும்னு நல்ல படித்த பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இவனோ சின்ன வயசுலேருந்து படிப்பறிவு இல்லாதவன், ரொம்ப விளையாட்டுத்தனமாகவே காலத்தை போய்கிட்டான். இந்த கல்யாணம் பண்ணிட்ட பொண்ணும் நல்ல படித்த பொண்ணு, நல்ல மேதாசக்தி, நல்ல டேலண்ட்டாக இருக்கக்கூடியவளை கல்யாணம் பண்ணிண்டா. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தது கொஞ்ச நாள் ஆச்சு. இவன் என்ன பண்ணா, இந்த கல்யாணம் பண்ணிட்ட பொண்ணு சாவி கொத்த கையில் எடுக்க ஆரம்பித்தான். எத்தனை நஞ்சை இருக்குது, எத்தனை புஞ்சை இருக்குது, வைரம் எத்தனை இருக்குது, வைடூரியம் எத்தனை இருக்குது, இதில் எத்தனை தேங்காய் வரணும், எத்தனை மாங்காய் வரணும், எவ்வளோ மூட்டை நெல் வரணும், ஏன் இவ்வளோ வரலை, இவ்வளோ நிலங்கள்லேருந்து இவ்வளோ விவசாய தானியங்கள் வரணுமோ இல்லையா, ஏன் வரலை அப்படின்னு ஒருத்தரையும் கூப்பிட்டு கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தா எவ்வளோ பேர் இந்த சொத்தை ஆண்டுன்றிருக்கான், சரியான முறையில் வரலைன்றது தெரியறது. உடனே இவ கூப்பிட்டு விசாரிக்கிறா. அத்தனை சொத்தும் திரும்பி இவ்வளோ இந்த விவசாய நிலத்துக்கு இவ்வளோ வரணும், இத்தனை தேங்காவுடையதான மரத்தில் இத்தனை தேங்காய் காய்க்கணும், இத்தனை மாமரம் இருக்குன்னா இத்தனை மாங்காய் வரணும், அதெல்லாம் சரியான முறையில் எல்லா பொருளும் தனக்கு வரும்படியாக பண்ணி அதை யார் யாருக்கு எப்படி எப்படிலாம் கொடுத்து நல்ல வழிகளில் செலவு பண்ண முடியுமோ அதையும் பண்ணுறான். நல்ல பொண்ணு தான் இவ. இதை பார்த்துட்டு ராஜா சொல்கிறான், அந்த ராஜாவுடைய பையன், நான் இத்தனை நாள் எப்படியோ விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன், என்னுடைய சொத்து இப்படியெல்லாம் அவள் யார் யாரோ அனுபவிச்சிருக்கா பார்த்தியா, நீ தான் எனக்கு இதை காண்பிச்சு கொடுத்த, எப்பவும் உன்னுடையதான ஒரு கண் பார்வையிலேயே இது இருக்கட்டும், இந்த சொத்தெல்லாம் நானும் பின்னால் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் 2 பேருமா அந்த சார்ஜை எடுத்துக்கிறான். எதுக்காகன்னா அவருடையதான ஒரு அலட்சியத்தினால யார் யாரோ அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டான். அதை இந்த பொண்ணானவள் தகுந்த முறையில் ஆட்சி பண்ணி அதை எல்லாத்தையும் எடுத்து தகுந்த முறையில் எப்படி எப்படி செலவு பண்ணணுமோ அந்தந்த முறையில் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கையை புருஷனுக்கும் வாழ வச்சு தானும் வாழ்ந்தாள்னு இந்த கதையுடையதான ஒரு கருத்து. அந்த மாதிரி நாராயணனே பரந்தெய்வம்ன்றதான ஒரு எண்ணம் இல்லாமல் நம்மெல்லாம் இருந்துட்டு இருக்கக்கூடியதான ஒரு காரணத்தினால மற்ற தெய்வங்கள்லாம் நாங்கள் தான் பரந்தெய்வம்னு சொல்லி ஆரம்பிச்சு விடுறது. இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பார்த்தோம்னா, இன்றைக்கி கலியுகத்தில் ஒருத்தன் மனுஷன் கூட நான் தான் தெய்வம்னு சொல்லிக்கிறான். அவள் பின்னால் போகிறவாளும் 10 பேர் இருக்கா. இப்படி போயின்னு இருக்கக்கூடியதான காலத்தில் நாராயணனே பரந்தெய்வம், உபனிஷத்துக்கள், புராணங்கள், மகரிஷிகள்லாம் அவனையே கொண்டாடுறா, அவனை அண்டி தான் எல்லா லோகங்களும் ஜீவிக்கிறது, அவனுடையதான அருளாலே பிரம்மருத்ராதி தேவதைகள் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்றத உணர வைத்து நமக்கெல்லாம் நாராயணனுடையதான பாதமே
பரம புருஷார்த்தம் அப்படின்றத காண்பிக்கிறா ஆண்டாள். மாசானாமகம் மார்கசீருஷோகம்னு கண்ணன் கீதையில் சொல்லுங்க. மாதங்களுக்குள் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் அப்படின்ற இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடியதான பக்தியானது ரொம்ப உயர்ந்த ஒரு பலனை கொடுக்கறது. உயர்ந்த பலன்றது எதுன்னா கண்ணனை அடைவதே உயர்ந்த பலன். நின்னை அரித்தித்து வந்தோம் பறைதரதையாகில்னு ஆண்டாள் சொல்கிறா. பின்னால் கண்ணனோடு நம்ம சேர்ந்து இருக்கிறத விட ஒரு உயர்ந்த பலன் நமக்கு என்ன வேணும்? குழந்தைக்கு எது வேணும் அப்படின்னா அம்மாவோட சேர்ந்து இருந்தாலே அதுக்கு போகிறோம். அம்மாவுக்கு குழந்தை எப்பவும் பக்கத்திலே இருந்தாலே அது போகிறோம் அப்படின்னு அது ஒரு பாசத்துடையதான இது. அந்த மாதிரி கண்ணனை அடைவதே உயர்ந்த பலன். அந்த கண்ணனை அடைவதற்கு நமக்கு சுலபமான ஒரு வழிகளை காண்பிக்கக்கூடியது கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா மார்கழி மாதம். இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரடையீர் சீர் மல்கமாய் பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணிய சோதையிலம் சிங்கம் கார்மேனிச்சங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரம்பாவாய் அப்படின்னு இந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாள் எல்லா கோபிகைகளையும் கூட்டுண்டு இந்த பாவை நோன்புக்கு கிளம்பி போய் இந்த பாவை நோன்பை நோற்றால் அதுடையதான முதல் பாசுரமாக இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதுடையதான விளக்கமானதுன்னு பார்க்கோம்னா மார்கழி திங்கள், திங்கள்னு சொன்னோம்னா மாதத்தை குறிக்கிறது. இந்த மார்கழி மாதமானது மதி நிறைந்த நன்னாளால் முழுமையான சந்திரன். ஒரு மாதங்களுக்கும் சந்திரன் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் பூர்ண சந்திரன் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு சொல்கிறா. இவாளை கூப்பிட்றா இந்த மற்ற கோபிகைகளை. அவள் எப்படி இருக்கான்னு பார்த்தா நேரிழையீர் நேர்மையுள்ள நகைகளை அணிந்தவர்கள் அப்படிங்கிறான். நேர்மையுள்ள நகைகள்னு சொன்னோம்னா என்னென்னா சாதாரணமாக நம்ம நகை போட்டுக்கிறது ஒரு அலங்காரம். எது அலங்காரம்னா நல்ல மதுரமான வார்த்தைகள், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது. ஒருத்தருக்கு பகவன் நாமாவை ஜபம் பண்ணிட்டு அந்த பகவன் நாமாவே ஒரு ஆபரணம். எது நமக்கு அழகாக கொடுக்கும்னா நல்ல ஒழுக்கங்களும் பகவத் பக்தியுமே நமக்கு ஒரு ஆபரணம். அதுதான் நமக்கு அணிகலன். படிக்கிறவனுக்கு எது அணிகலன் அழகு அப்படின்னா வித்தியே அவனுக்கு அணிகலன். யாராலையும் திருட முடியாத ஒரு அணிகலனாக இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி ரொம்ப அழகான கோபிகைகளே, கிருஷ்ண பக்தியான ஆபரணங்களை அணிந்தவர்களே, சீர்மல்குமாய்ப்பாடி அந்த ஆய்ப்பாடியில் நிறைய பாலை கறக்கிறது. அந்த பாலால் கண்ணனுக்கு பரம சந்தோஷமானது ஏற்படுறது. அந்த நந்தகோபனுடைய பையன் கண்ணன். அந்த கண்ணன் தொடக்கூடியதான பசுக்களுக்கு கண்ணனுடையதான சம்பந்தமே உயர்ந்த ஐஸ்வர்யமாக இருக்கான். கண்ணன் தொடரதே அதுக்கு
ஒரு பெரிய சொத்து கிடைச்சா மாதிரி சிறு பெண்கள், ரொம்ப வயசில் சின்ன சின்ன பசங்க, அதெல்லாம் பக்திக்கு ஆண்டாள் 5 வயசில் பக்தி பண்ண ஆரம்பித்தான்னு சொல்கிறான். இதில் மார்கழி நீராட்டம் என்கின்ற நோன்புக்காக போவதில் ஆசையுடையவர்களே, இந்த மார்கழி மாதத்தில் நோன்பு பண்ணணும்னு ஆசையுடையவர்களே, ஆசை இருந்தாலே பக்திக்கு அதிகாரிகள். யார் அதிகாரிகள்னு சொன்னால் ஆசையுள்ளவர்கள் அதிகாரிகள் அப்படின்னு பல விதமான புராணங்களில் விசேஷமாக சொல்கிறான். நீங்கள் என்ன பண்ணணும், போதுவீர், கண்ணனுடையதான நோன்புக்கு போகணும், சுவாமியுடைய பூஜையை பண்ணணும், சுவாமி கிட்டக்க நம்ம இருக்கணும்னு ஒரு ஆசை உங்களுக்கு சுபாவமாகவே இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எங்களோட சேர்ந்து இந்த மார்கழி நோன்புக்கு நீங்களும் வரணும். நம்ம 2 பேருமா சேர்ந்து இந்த நோன்பை எப்படி பண்ணலாம், கண்ணனுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்கலாம், நம்மளும் எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். கண்ணன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொன்னால், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கண்ணன் நந்தகோபனுக்கு குமாரன், நந்தகோபனுடைய பையன். அந்த நந்தகோபன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, உயர்ந்த நல்ல குணங்களை உடையவன். சாந்தி புஷ்பம், க்ஷமா புஷ்பம், தயா புஷ்பம்னு பொறுமையே அவனுக்கு ஆபரணமாகவும், க்ஷமையே ஆபரணமாகவும், தயையே ஆபரணமாகவும் உடையவன். அப்பேற்பட்டதான ஒரு நல்லவனை கூர்வேல், ரொம்ப கூர்மையான வேலை வச்சுட்டுருக்கான் அவன். கொடுந்தொழிலன், கொலை பண்ணுறதையே தொழிலாக வச்சுட்டுருக்கான் அப்படின்னு சொன்னால் நியாயமா? முதல்ல நல்லவன்னு சொல்கிறா, அப்புறம் அவன் இந்த மாதிரி ஒரு தொழிலில் இருக்கான் அப்படின்னு சொன்னால் எப்படி அப்படின்னா, அது அப்படி இல்லை விஷயம். கண்ணன் பிறக்கும்போதே பலவிதமான கஷ்டங்களோடையே பிறந்தான். கல்யாணம் ஆன கண்ணனுடைய அம்மாவுக்கு கல்யாணம் ஆன உடனேவே கம்சன் கூட பிறந்த தங்கைன்னு கூட பார்க்காம கொலை பண்ண வந்தான். அவாகிட்டேருந்து மீட்டு வந்தால் காலாகிரகத்தில் இருக்க வேண்டிய நிலைமையானது அவள் தாய் தந்தையர்களுக்கு ஏற்பட்டது. மேற்படி பார்க்கணும்னா காலை கட்டி கையை கட்டி ஜெயிலில் வச்சான். அதுக்கும் மேற்படி பார்க்கணும்னா கண்ணன் பிறந்த உடனேவே, கண்ணன் பிறக்கிறதுக்கு முன்னே 7 குழந்தையை கொலை பண்ணான், அதுவே ஒரு பக்கம். கண்ணன் பிறந்த உடனேவும் கண்ணனை கொலை பண்ணிடணும் அப்படின்றதான ஒரு எண்ணத்தோட பலவிதமான காரியங்கள் அவன் பண்ணான். அதனால் எந்த ராட்சசர்களை எப்படி எப்படி அவன் அனுப்பி ஒரு கஷ்டத்தை கொடுப்பான்றதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலையானது நந்தகோபனுக்கு ஏற்பட்டதுனால, இந்த கண்ணனை காப்பாற்றணும், இந்த கண்ணனுக்கு நம்மளே பாதுகாப்பாக இருக்கணும்னு தானே பலவிதமான ஒரு முயற்சியில் இறங்கினதுனால, கூர்வேல் கொடுந்தொழிலன், கூர்மையான ஒரு வேலை எப்பவுமே வச்சுட்டுருப்பாராம். ஏதாவது ஒரு சந்தேகப்படும்படியாக ஒரு எறும்பு வந்தால் கூட அந்த எறும்பை குத்தி விடுவாராம். ஆனால் நல்ல புத்திமானாக இருந்ததுனால யார் ராட்சசால், யாது பாகவதால், யார் நல்லவா யார் கெட்டவான்னு தெரியும். அந்த அளவில் ஒரு நல்ல புத்திமானாக இருந்திருக்கார் நந்தகோபன். கண்ணன் மேலே இருக்கக்கூடியதான ஆசையினால் கூர்வேல் கொடுந்தொழிலனாக அவர் மாறினார். கண்ணனுடையதான அம்மா எப்பேற்பட்டவா அப்படின்னா, ஏரா அந்த கன்னி யசோதை இளம் சிங்கம். அழகான கண்களை உடையவள் யசோதை. மிகவும் கருணையோடு இருக்கக்கூடியதான மகாலட்சுமி மாதிரி மிகவும் கருணையானது. கண்களில் சில பேருடைய கண்ணை பார்த்தாலே பயமாக இருக்கும். சில பேருடைய கண்களால்
மற்றவாளுக்கு சந்தோஷமானது ஏற்படும். அந்த மாதிரி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்படியான மகாலட்சுமியோட ஒரு கண்ணை வச்சுட்டு இருக்கிறதுனால ஏராந்த கண்ணி யசோதை. இளம் சிங்கம், ஒரு சிங்கக்குட்டி. அந்த சிங்கக்குட்டி எப்படி சுதந்திரமாக அம்மா இருக்கா பார்த்துப்பா, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு எப்படி ஜீவிக்கிறதோ அந்த மாதிரி கண்ணன் இந்த கூர்வேல் கொடுந்தொழிலனாக இருக்கக்கூடிய நந்தகோபனுடைய ஒரு பலத்தினாலையும் ஏராந்த கண்ணி யசோதையிலும் சிங்கம் அப்படின்னு சொன்னதுனால யசோதையினுடையதான ஒரு அரவணைப்பினாலையும் சந்தோஷமாக இருக்கக்கூடியதான இளம் சிங்கம் அந்த கிருஷ்ணன் கண்ணன். கார்மேனி செங்கன் எப்படி இருக்கான் அப்படின்னா, கார்மேனி செங்கன் மேகங்கள் மாதிரி ஒரு வர்ணத்தை உடம்பாக வச்சுருக்கான். ஆழ்வார் சொல்லும்போது கரும்பெரும் மேகங்கள் காணில் கண்ணன் என்று ஏறப்பறக்கும். மேகங்களை பார்த்தா நம்மாழ்வாருக்கு கண்ணனுடையதான ஞாபகம் உண்டாச்சுன்று. அந்த மாதிரி ஏராந்த கண்ணி யசோதையிலும் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். அவனுடையதான முகமானது எப்படி இருக்குன்னா சூரியன் போல பிரகாசிக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கண்ணன் பிறந்தப்ப எப்படி இருந்தான்னா தங்க விக்கிரகம் போல பெருமாள் கண்ணன் இருந்தார்னு அங்கே சரித்திரம் எடுக்கிறார். ஏன்னா கண்ணன் அந்த காலாகிரகத்தில் அந்த ஜெயிலில் பிறந்த உடனே ஒரு ஒளியானது உண்டாகி அந்த தங்க விக்கிரகத்துடையதான ஒரு ஒளி அங்கே இருள் அனைத்தும் போனது அப்படிங்கிற. அப்பேற்பட்டதான முகத்தை உடையவன். அவனுக்கு கண் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கண்ணில் சந்திரன், ஒரு கண்ணில் சூரியன். கதிர் மதியம், கதிர்னு சொன்னால் சூரியன், மதியம்னு சொன்னால் சந்திரன். இப்படி கதிர் மதியம் போல் இருக்கக்கூடியதான். எப்பவுமே வேதங்களும் சொல்கிறது பெருமானுடையதான வலது கண்ணில் சூரியன் பகவான், இடது கண்ணில் சந்திர பகவான் இருக்காருன்னு. இதையே இங்கே பாகவதத்தில் சொல்லும்போதும் விஷயமாக எடுத்துட்டு வரா. அப்பேற்பட்டதான ஒரு உயர்ந்த தேஜோஸ்வரூபமான தேஜோமயமாக இருக்கக்கூடியதான ஒரு முகம். அப்பேற்பட்டதான கண்ணன் இவனே சாக்ஷாத் எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டலோகத்தில் இருக்கக்கூடியதான நாராயணன். அப்பேற்பட்டதான நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த நோன்புக்கு வழிவகுத்து கொடுப்பான். நோன்பில் வரக்கூடியதான கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணி நோன்பு நன்னா முடிஞ்சு அவனை அடைவதற்கான வழியை அவனே காண்பிப்பான். நாராயணனே நமக்கே பறை தருவான். பாரோர் புகழ படிந்தேலோ ரம்பாவாய். உலகத்தில் இருக்கக்கூடியவா எல்லாரும் பெருமையாக நம்ம பேசும்படியாக நாம் அவனை படிய வேண்டும், அடிபணிய வேண்டும். அதனால் நீங்கள்லாம் எல்லாரும் நம்மளை பெருமையாக பேசும்படியான இந்த பாவை நோன்புக்கு நீங்கள் வரணும். நாராயணனை அடிபணிந்தால் அவனே இந்த நோன்பை நல்ல விதமாக முடித்து கொடுப்பான்றத ஆண்டாள் இந்த பாசுரத்தினால் சொல்லி, ரம்பாவாய், பாவாய்னு சொன்னால் பெண்கள். பெண்களே, இந்த மாதிரி நாராயணனே இந்த திருப்பாவையை பூர்த்தி பண்ணி வச்சு நம்மளுடையதான விரதத்தை எந்த விதமான பங்கமும் இல்லாமல் பரமானுகிரகம் செய்வான் அப்படின்றத இந்த பாசுரத்தில் சொல்கிறா. இந்த அளவில் நம்ம சொல்கிறதுக்கு அந்த ஆண்டாளுடையதான கருணை வேணும். மேலப்படி நம்ம நல்லா எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அந்த ஆண்டாளுடையதான கருணையே இருக்கணும். இப்படி பரம அனுகிரகம் பண்ணும்படியாக ஆண்டாள் திருவடி வாரத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு, கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே அஸ்மத் குருப்யோ நமஹ.